குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரீசன் தான் நமக்கு தெரியுமே. நம்ம ஏசப்பா நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய இருதயத்தில் பிறக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாங்க. அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும்? நம்மளுக்குள்ள நிறைவான மகிழ்ச்சி, நம்மளுக்குள்ள நிறைவான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்குதானே. ஏசப்பாவுடைய பிறப்பு அப்படின்னா நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் எப்பயுமே நிரம்ப நிரம்ப இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது குட்டீஸ். நீங்களாம் இப்போ சோர்ந்து போய் இருக்கீங்களா? இல்லவே இல்லை. கிறிஸ்மஸ் மந்த் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்து நமக்கு நடக்கிறது எல்லாத்துலேயும் அவர் ஒரு காரணத்தை வச்சிருக்கிறாரு. அது எனக்கு ஆசீர்வாதமாக தான் முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா? உண்மையிலேயே அவருடைய பிறப்பு நம்மளுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் குட்டீஸ் கொடுக்குது. நீங்கள் எதுக்கும் சோர்ந்து போகாமல் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக தான் ஏசப்பாவுடைய பிறப்பு இருக்குது. அந்த சொல்யூஷன் எப்பயும் நமக்கு ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுக்கும். எந்த ஒரு இடத்துலையும் நம்மளை சோர்ந்து போக விடாதுன்னு நீங்கள் நம்புங்களேன், நீங்கள் பிலீவ் பண்ணுங்களேன். கண்டிப்பாக அதில் கிடைக்கிற நிரந்தர சந்தோஷம் வேற எதுலேயுமே கிடைக்காது குட்டீஸ். இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பாடல். அவரோட அன்பு குறையாம நிரம்ப 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 நம்மளை அப்படியே என்ன பண்ணுது, நம்மளை ஒரு பூரிப்புக்குள்ளே வச்சிருக்குது குட்டீஸ். இந்த உலகப்புறமான அன்பு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம சோர்ந்து போயிடுவோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம கண்ணீர் வடிச்சிருவோம். ஆனா அவருடைய அன்பு நம்மளை எப்பயுமே குறைஞ்சு போக விடாதபடிக்கு நிறைவானதா சந்தோஷம் அக்களிப்பாவே வச்சிருக்கும் குட்டீஸ். இந்த வாரத்திலையும் நம்ம அட்வென்ட் சீசனோட 3rd வீக்ல இருக்கிறோம். நம்ம ஜாய் தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம், மகிழ்ச்சி. நம்ம லைஃப்ல அவருடைய பிறப்பு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல நம்ம எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் குட்டீஸ். அருமையான வசனம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன அப்படி நம்ம எதை உறுதியா எடுத்துக்கிடணும்னா, அருமையான வசனம், கிறிஸ்து இயேசு அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்மளுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் அப்படிங்கிற வசனத்தை நம்ம எடுத்துக்கிடணும். எப்போ நம்மளுடைய குறைகள்லாம் நிறைவாக்கப்படும் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்போ அவருக்குள்ள இருக்கிறோமோ, எப்போ அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருக்குதோ, அப்படி இருக்கும்போது நம்மளுடைய குறைகள் எல்லாம் எப்போதும் நிறைவாக்கப்படும். ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏசப்பாட்ட வேண்டிக்குவோம். இந்த அவர் பிறப்பு நம்மளோட லைஃப்ல நிறைவை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளை நமக்கு இருக்கணும். அந்த நாள் நம்ம வாழ்நாள் முழுவதுமா நமக்கு நிறைவை கொடுக்கணும் அப்படின்னு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன நேரத்துலையும் கூட எங்களுடைய ஒரு நொடியிலையும் எங்களை பாதுகாத்து எங்களுடைய எல்லா குறைகள்லையும் எங்களை தட்டி எழுப்பி எங்களை நிறைவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தான் டாடி இருக்கு. உங்களுடைய கரங்களில் எங்களுடைய இந்த குறைவுபட்ட இருதயத்தை, குறைவுபட்ட எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய செயல்பாடுகளை உமது கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். அதை உங்களுடைய சித்தத்தின்படியாக நீங்கள் நிறைவாக்கி கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.